அத்தியாயம் 24. சமரனுக்கு முன் 5 பாதைகள் பிரிந்தது. ஒவ்வொரு பாதையிலும் பல இளைஞர்களின் நிழல் தெரிந்தது. அவன் மேகராணியை திரும்பி பார்த்து, இங்க 5 பாதைகள் பிரியுது. நம்மளோட மூல சக்தி நெருப்பு. அதனால நம்ம 2 பேரும் அக்னி பாதை வழியா தான் போகணும். அக்னி பாதைக்கு 3வது வழியில போகணும் என்றான். போகலாம். ஆனா உள்ள போய் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா என்றாள் மேகராணி. கொஞ்சம் தெரியும். உள்ள போனா அங்க நிறைய கதவுகள் இருக்கும். ஒவ்வொரு கதவுக்கும் எண்கள் இருக்கும். அதுல எதையாவது ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா அங்க நமக்கான நுட்பம் இருக்கும். நமக்கு கிடைக்கிற நுட்பத்தை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வெளியில வந்துடணும். அப்படிதான் சொன்னாங்க என்றான் சமரன். அதேதான், அப்படிதான் எனக்கும் சொன்னாங்க. கதவுகள் எக்கச்சக்கமா இருக்கும். அதுல எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம விருப்பம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற நுட்பம் தான் நமக்கு. இது அதிர்ஷ்டத்தை பொறுத்ததுன்னு நினைக்கிறேன். சரி வா, உள்ள போய் பார்க்கலாம் என்று சமரன் சொல்ல இருவரும் அந்த பாதைக்குள் நுழைந்தார்கள். ஆனால் அந்த வழியில் என்ன சிக்கல்கள் இருக்கும் என்பது பற்றி இருவருக்குமே தெரியாது. ஒரு மனதாக இருவரும் 3ஆம் பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள். வழியெங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. ஆங்காங்கே மெல்லிய வெளிச்சம் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த பாதையின் இரு புறமும் கதவுகள் இருப்பதை இருவருமே கவனித்தார்கள். சமரா, இங்க 2 பக்கமும் கதவுகள் இருக்கு பாத்தியா? பார்த்தேன். ஆனா இந்த கதவுகள் ஏன் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கு? ஒருவேளை நெருப்புங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக இருக்குமோ? இருக்கலாம். நீ இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா? எல்லா கதவுகளும் திறந்துதான் இருக்கு பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா எனக்கு எப்படி தெரியும்? இங்க எல்லா கதவுக்கு முன்னாலேயும் கண்ணாடி மாதிரியான திரைசீலை இருக்கு பாத்தியா? அதை உடைச்சிட்டா உள்ள போக முடியும். ஒருவேளை இதுதான் சவாலா? சரியான கதவை கண்டுபிடிச்சு அதோட கண்ணாடி திரையை உடைச்சிட்டு உள்ள போகணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்றாள் மேகராணி. சில கதவுகளுக்கு முன்னால் சில இளைஞர்கள் நின்று கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டே அவர்களை கடந்து சென்றார்கள். சமரா, சமரா என்று கிசுகிசுத்த குரலில் கூப்பிட்டாள் மேகராணி. என்ன சொல்லு என்று கேட்டுக்கொண்டே சுற்றும் முற்றும் நோட்டமிட்டபடி பொறுமையாக நடந்து கொண்டிருந்தான் சமரன். நீ அதை கவனிச்சியா? எதை கவனிச்சியா? அவங்க அங்க கதவை தட்டிட்டே இருக்காங்க. கதவு திறந்துதான் இருக்கு. ஆனா அவங்களால அந்த கண்ணாடி திரையை கடந்து உள்ள போக முடியல பாத்தியா? அது ஏன்னு உனக்கு புரியுதா என்றாள். நீ அதைத்தானே பார்த்த? நான் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சேன். சில பேரு கண்ணாடி திரையை அவங்க சக்தியால உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அவங்க உள்ள போகும்போது வெளியில நிக்கிறவங்க எல்லாரும் ஆரவாரம் பண்ணி அவங்கள உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றான் சமரன். என்ன அர்த்தம் என்று குழப்பத்தோடு கேட்டாள் மேகராணி. அந்த கண்ணாடி திரையை உடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு அர்த்தம். அவங்க சக்திக்கு தகுந்தபடிதான் கண்ணாடி திரை உடையும். அதுக்கு ஏத்தபடிதான் நுட்பமும் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாரும் அவங்க சக்திக்கேத்த நுட்பத்தை அடைய முடியும் இல்லையா என்றான் சமரன். இருவரும் பேசிக்கொண்டே அந்த பாதையில் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் தங்கள் சக தோழர்களின் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்தபடியே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கையில் சமரன் ஒரு திருப்பத்துக்கு அருகே வந்தான். அங்கே உள்ள கதவின் எண்ணை பார்த்து, ஏய் மேகா, மேகா, இங்க கொஞ்சம் பாரு என்று அவளை அழைத்தான். என்ன என்று அவள் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டே அவன் பார்க்கும் இடத்தை கவனித்தாள். அவன் ஒரு கதவை சுட்டிக்காட்டி, இங்க பாத்தியா? இந்த கதவுல என்ன எண் எழுதியிருக்கு பாத்தியா? 36ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் கொஞ்சம்தான். நாம நெருங்கிட்டோன்னு அர்த்தம் என்றான். சமரன் இவ்வாறு சொன்னவுடன் மேகராணி அவனை வெறித்து பார்த்தாள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் சமரன் தனது நடையின் வேகத்தை கூட்டி விறுவிறுவென சென்று 43 என்ற எண் எழுதப்பட்டிருந்த ஒரு கதவுக்கு முன் நின்றான். அந்த கதவை பார்த்த சமரன் சிரித்துக்கொண்டே, இதுதான் அந்த கதவு என்று உற்சாகத்தோடு கூறினான். அந்த வழியில் சுமார் 10 பேர் அவனுடன் இருந்தனர். சமரன் நேரடியாக கதவு எண் 43க்கு முன்னால் நின்றதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சமரா, என்ன இது? இங்க மட்டும் கண்ணாடி திரை இவ்வளோ தடிமனா இருக்கே. எதுக்காக? உள்ள இருந்து எந்த வெளிச்சமும் தெரியலையே. இதுக்குள்ள நுழைய முடியுமா உன்னால என்றாள் மேகராணி. ஏன், எதுக்காக அப்படி கேட்கிற? என்னால நுழைய முடியாதுன்னு நினைக்கிறியா என்றான் சமரன். நீ ஏன் அங்க பாரு. சில பேர் இதுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணி தோத்து போறாங்க பாரு என்றாள் மேகராணி. இந்த நேரத்தில் அனைவரின் பார்வையும் சமரன் மீதுதான் இருந்தது. ஆனால் சமரன் அதை பொருட்படுத்தவில்லை. மெல்ல கையை உயர்த்தி திரையின் மீது வைத்தான். மேகராணி சற்று கோபமாக அவனிடம், சமரா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க அப்பா உனக்கு மட்டும் எதுக்கு சரியான எண்ணெய் கொடுத்தாரு?
அப்ப இங்க இருக்கிற மத்தவங்க கதி? அவர் எப்படி உனக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம் என்று சொல்ல சமரன் அவள் பேசுவதை தடுக்க நினைத்தான். கத்தாத, இதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுற? நீ பேசுறதை யாராச்சும் கேட்டா வீணா அப்பாவுக்கு பிரச்சனை வரும். உனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நீ எல்லாத்தையும் மறந்துடு, சரியா? கொஞ்சம் தயவு செஞ்சு கத்தி காட்டி கொடுத்துறாதமா என்றான். அவன் பதட்டப்படுவதை கண்ட மேகராணியால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் சிரிப்பதை அங்கிருந்தவர்கள் வினோதமாக பார்த்தார்கள். இவ்வளவு கடினமான நேரத்திலும் இந்த பெண்ணால் எப்படி சிரிக்க முடியும் என்று யோசித்தார்கள். மக்களின் கவனத்தை திசை திருப்ப சமரன் அந்த கதவிலிருந்து சில அடிகள் பின்வாங்கி தனது 2 கால்களையும் லேசாக விரித்தபடி நிமிர்ந்து நின்றான். பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கண்களை மூடி 2 கைகளையும் மடித்தான். அவன் உடலைச் சுற்றி சக்தியின் ஒளி சுற்ற ஆரம்பித்தது. அதே நேரம் மேகராணி சுவர் அருகே அமைதியாக நின்று அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சக்திகளை ஒன்று திரட்டுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது சமரன் திடீரென்று கண்களை திறந்து காற்றில் வட்டமிட்டு கண்ணாடி திரையை நோக்கி அஷ்ட சக்திகள் என்று சொல்லிக்கொண்டே தனது கையை பலமாக திரை மீது வீசினான். உடனே அந்த அடர்த்தியான திரையில் விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தன. சில வினாடிகளில் விரிசல்கள் திரை முழுவதும் பரவியது. அந்த திரை சில நொடிகளிலேயே உடைந்து கண்ணாடி போல் சிதறியது. அங்கிருந்த மக்கள் திரைச்சீலை உடைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி கையை அசைத்தான். அவனுக்கு அருகில் நின்றிருந்த மேகராணியும் உடைந்த திரைச்சீலையை பார்த்து மகிழ்ச்சியுடன் கைத்தட்ட ஆரம்பித்தாள். மேகா, நிறுத்தி மேகா, எல்லாரும் நம்மளையே பார்க்கறாங்க பாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இந்த கதவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். வா போய் பார்க்கலாம் என்றான். மக்கள் அவன் செய்த வித்தையை கண்டு ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். மக்களை புறக்கணித்த சமரன் மேகராணியிடம், வா மேகா, உள்ள போகலாம். உள்ள போய் அந்த சிறப்பு நுட்பம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வா என்று அழைக்க இருவரும் கதவு வழியாக உள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் எதிர்பார்த்தது போல அந்த அறை அவ்வளவு இருட்டாக இல்லை என்பதை உணர்ந்தனர். ஆனால் முன்னோக்கி நகரும்போது அந்த பெரிய அறையின் ஒரு சிறிய பகுதியில் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருப்பதை இருவரும் கவனித்தனர். அங்கே ஒரு கல்லின் மீது அடர் சிவப்பு நிற காகிதம் ஒன்று இருந்தது. அந்த காகிதம் கண்ணாடி பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. முன்னோக்கி வந்த சமரன் உற்சாகத்தோடு பெட்டியை திறந்தான். அதற்குள் இருந்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். முதல் வரியை படித்தவுடன் அவன் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்பட்டது. என்னாச்சு சமரா, ஏன் முகம் வாடி போச்சு? அப்படி என்ன இருக்கு அதுல என்றாள் மேகராணி. முதல் நிலை உயர்மட்ட நுட்பம், கோவச்சுடர். இதை விட சக்தி வாய்ந்த 2ஆம் நிலை நுட்பம் வரும்னு நினைச்சிருந்தேன். அதான் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு என்று சோகமாக கூறினான். ஐயோ சமரா, இந்த நுட்பம் கூட ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பம்தான். இது நம்ம வம்சத்துக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுதான். மாமா சரியான நுட்பத்தை தான் உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு என்று அவனை சமாதானப்படுத்தினாள். இதை கேட்டதும் அவன் முகத்தில் இருந்த சோகம் மறைந்து மெல்ல மெல்ல புன்னகை மலர்ந்தது. அப்போது மேகராணி திடீரென அந்த சிவப்பு காகிதத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டாள். அவளது இந்த திடீர் செயலை கண்டு அதிர்ச்சி அடைந்த சமரன், மேகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். சமரா, இது உனக்கு ஒரு நல்ல தொடக்கம்தான். இன்னும் போக போக உனக்கு இதை விட சிறந்த நுட்பங்கள் கிடைக்கும்னு நான் நம்புறேன். உண்மையை சொல்லணும்னா முதல் நிலை உயர் நுட்பம் கொஞ்சம் பலவீனமான நுட்பம்தான். ஆனா இது ஒன்றும் முடிவு இல்லை. அடுத்தடுத்த வருஷத்துல இதை விட பெரிய நுட்பம் ஏதாவது கிடைக்கும் என்றாள். அவள் தன் மீது இருக்கும் அக்கறையில்தான் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட சமரன் தன் தலையை அசைத்து சிரித்தான். அப்போது அவன் கையில் திடீரென்று இன்னொரு சிவப்பு காகிதம் தோன்றியது. மந்திரத்தால் கொண்டு வரப்பட்ட சிவப்பு காகிதத்தை பார்த்த மேகராணி சமரனிடம், இப்போ உன் கையில இருக்கிறது 2வது நிலை நுட்பம். உன் அப்பா உனக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்த நுட்பத்தை கத்துக்க தான் நீ விரும்புறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ சாதாரண ஆள் இல்ல, நீ எல்லாரையும் விட திறமையானவன். அதனால நீ இந்த முதல் நிலை நுட்பத்தை விட்டுட்டு உன் கையில இருக்கிற 2வது நிலை நுட்பத்தை எடுத்துக்கோ. அது உன்னோட எதிர்காலத்துக்கு சரியா இருக்கும். நான் வேணும்னா இந்த முதல் நிலை நுட்பத்தை எடுத்துக்கிறேன் என்றாள். மேகராணியின் வார்த்தைகளுக்கு சக்தி இருந்தது. சமரன் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். மேகராணி அவன் கையில் இருந்த மற்றொரு அடர் சிவப்பு காகிதத்தையும் வாங்கிக் கொண்டு, இதோ பாரு சமரா, இந்த கையில உன்னோட அப்பா சொன்ன முதல் நிலை நுட்பம் இருக்கு, இன்னொரு கையில 2வது நிலை நுட்பம் இருக்கு. இப்போ இதுல நீ எதை தேர்ந்தெடுக்க போற? முடிவு உன்னோடதுதான் என்றாள். அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றி சிரித்துக்கொண்டே அவள் கையிலிருந்து
முதல் நிலை நுட்பம் எழுதியிருந்த காகிதத்தை எடுத்தான். இதை பார்த்த மேகராணிக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவள் சமரனிடம் விளக்க முயன்றாள். ஆனா சா என்று ஏதோ சொல்வதற்குள் அவன் அவளை இடைமறித்து, எனக்கு தெரியும் மேகா, நீ சொல்றது முழுக்க முழுக்க சரிதான். மனசார நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போ முதல் நிலை நுட்பம் தான் தேவைப்படுது. சக்தி வாய்ந்த இரண்டாம் நிலை நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு இன்னும் என்னை தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு என்றான். சமரன் சொல்வதை கேட்ட மேகராணி ஒரு முடிவுக்கு வந்தாள். அவனுக்கு விளக்குவது கல்லில் தலையை இடித்துக் கொள்வது போன்றது என்பதை உணர்ந்து கொண்டாள். சரி, அப்புறம் உன் இஷ்டம். நீ நினைச்ச மாதிரி சக்தி வாய்ந்த நுட்பத்தை அடைஞ்சிடுவன்னு நானும் நம்புறேன். ஆனா எப்போன்னு தான் தெரியல. பேசிக்கொண்டே இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர். சமரன் சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் கையில் அந்த சிவப்பு காகிதத்தை பார்த்ததும் வெளியே நின்றிருந்தவர்கள் மீண்டும் அவனை பார்த்து பொறாமைப்பட்டனர். அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல நுட்பம் கிடைத்திருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். மக்களை பொருட்படுத்தாமல் இருவரும் மீண்டும் மண்டபத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர். தங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்பது இருவருக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக அந்த இடத்தை பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்தனர். சக்தி நிலையத்துக்குள் பொதுவாக பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் வர முடியாது என்பதால் இருவரும் பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரே ஒரு நாள்தான் சக்தி நிலையத்தில் இவ்வளவு பரபரப்பு ஏற்பட்டது. ஒவ்வொரு தாழ்வாரத்திலும் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. திரைகள் உடையும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் வெளியில் நிற்பவர்களின் ஆரவாரம் அதிகரித்தது. அந்த சூழலை பார்த்த சமரனின் முகத்தில் புன்னகை அப்படியே இருந்தது. ஒருவேளை தான் கிளம்ப வேண்டிய நேரமாகிவிட்டதோ என்று அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. சரி மேகா, நம்ம கிளம்பலாமா? அப்பா வெளியில நமக்காக பதட்டத்தோட காத்துட்டு இருப்பாரு என்றான். மேகராணியும் சரி என்பது போல தலையசைக்க இருவரும் பெரிய கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அப்போது சமரன் திடீரென்று சிவப்பு நிற உடையில் ஒரு பெண்ணை பார்த்தபோது அவன் கதவை நெருங்கி இருந்தான். சிவப்பு நிற உடை அணிந்த பெண் நித்திய நந்தினிதான் என்பதை புரிந்து கொண்டான். திரைச்சீலையை உடைக்க தவறியதால் அவள் சற்று சிரமத்துடன் காணப்பட்டாள். அவள் இந்த நாளுக்காகத்தான் வெகு நாட்களாக காத்திருப்பது போல் தோன்றியது. ஆனால் அந்த நாள் வந்தும் அவளால் சிறப்பு நுட்பத்தை பெற முடியவில்லை. எனவே அவளுடைய சோகம் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவள் அருகில் நின்றிருந்த சில இளைஞர்களும் அவளிடம் பேச முயன்றனர். ஆனால் அவள் அந்த இளைஞர்களை கவனிக்கவில்லை. தோல்வியடைந்த பிறகு அவளுடைய மனநிலை மோசமடைந்தது. அந்த திரையை எப்படியாவது உடைக்க விரும்பினாள். அவள் தந்தை கதவின் எண்ணை ஏற்கனவே சொல்லிவிட்டதால் அவள் வேறு எந்த வாசலுக்கும் செல்லவில்லை. இந்த கதவுக்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் மறைந்திருப்பதை அவள் அறிந்திருந்தாள். அதை எப்படியாவது பெறவும் விரும்பினாள். உண்மை என்னவென்றால், இந்த கதவுக்கு பின்னால் வாயு மூலசக்தி என்ற உயர்மட்ட தொழில்நுட்பம் இருப்பதை கண்டுபிடிக்க அவளது தந்தை வழி சொல்லியிருந்தார். அவள் இந்த சக்தியை பெற்றால் அதிகார பந்தயத்தில் அவள் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளுவாள் என்பது அவளது தந்தையின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த கதவின் திரை அனைத்து திரைகளையும் விட மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அதை உடைப்பது மிகவும் கடினம். கடந்த 1.5 மணி நேரமாக முயன்றும் அவளால் அந்த திரையில் ஒரு விரிசலை கூட ஏற்படுத்த முடியவில்லை. வேறு யாருடைய உதவியையும் பெற முடியவில்லை. 2 பேர் உடைக்க முயன்றாலும் அதை உடைக்க முடியாத அளவுக்கு அது வலுவாக இருந்தது. அவள் முகத்தில் சிரமம் தெரிந்தது. அவளோ வெறுங்கையுடன் வீடு திரும்ப விரும்பவில்லை. அப்பா இவ்வளவு உதவி செய்த பிறகும் அவளால் அந்த நுட்பத்தில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று அவள் உணர்ந்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அப்போதுதான் சமரன் சற்று தொலைவில் இருந்து தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். உடனே தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இயல்பாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சித்தாள். அவள் மனதுக்குள் ஒரு யோசனை தோன்றியது. அவள் சமரனை நோக்கி சென்றாள். அவள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரன் அங்கிருந்து நகர நினைத்தான். அவன் நித்தியநந்தினியை பொருட்படுத்த விரும்பவில்லை. சமரன் தன்னை கண்டவுடன் அங்கிருந்து விலகிச் செல்வதை கவனித்த நித்தியநந்தினி திகைத்து நின்றாள். அவனிடமிருந்து இதை சற்றும் எதிர்பார்க்காததால் அவள் அதிர்ந்து அப்படியே நின்றுவிட்டாள். கோபத்துடன் மீண்டும் திரும்பி தன்னுடைய கதவுக்கு செல்வதுதான் சரி என்று நினைத்தாள். அவளுக்கு சமரன் மீது கோபம் இல்லை, தன் மீதே கோபம் வந்தது. தன் மீது கோபம் கொண்டு, அடச்சி, நான் எதுக்கு இவ்வளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறேன்? அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அவனை தேடி போகணும்? எதுக்காக நானே அசிங்கப்படணும் என்று நினைத்து தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அவள் நம்பிக்கையை இழந்து சத்தமாக அழத் தொடங்கினாள். அதை அங்கிருந்த பலரும் கேட்டனர்.
சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.